எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். வெல்கம் டு NRR ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுவையான ரவா உப்புமா. உப்புமாவில் என்னப்பா ஸ்பெஷலு அப்படின்னு கேட்குறவங்க கூட ரசித்து சாப்பிடக்கூடிய இந்த உப்புமா டொமேட்டோ பாத், தக்காளி உப்புமா இந்த மாதிரி பக்குவமாக செஞ்சு கொடுங்க. உப்புமாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட உப்புமா சாப்பிடுவாங்க. சிம்பிளாக டேஸ்டியாக செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கப்பில் நான் ஒரு கப்பு சம்பா ரவை எடுத்திருக்கேன். இந்த ரவையை நம்ம முதல்ல நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும் போது தான் நம்மளுக்கு அடிப்பிடிக்காது. சிம்மிலேயே வச்சு நல்லா வருங்க. அதே கப்பில் 3 கப்பு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பக்கம் தண்ணி கொதிக்கட்டும். நல்லா மீடியம் சைஸில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து விடுங்க. நல்லா எடுத்து பார்த்தா உதிரி உதிரியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீட்ட வாக்கில் அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா வணக்கி இந்த ஸ்டேஜில் வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகாவையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தலை போட்டுக்கிறேன். மல்லித்தலையும் போட்டு நல்லா அந்த கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து நான் ஊற்றுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச ரவையை தூக்கி போட்டுக்கலாம். ரவையை நல்லா ரவையை போட்டதுமே நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிங்க. கைவிடாமல் கலக்கினா தான் கட்டி கட்டி பிடிக்காது. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 3 மினிட் க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. அப்புறமா ஆஃப் ஆக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் கழிஞ்சு நான் மறுபடியும் எடுத்து பார்க்குறேன். நல்லா கமன்னு வாசனையோட உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய உப்புமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கும் நல்லா பிடிக்கும். காரமெல்லாம் கம்மியாகவே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். NRR ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.